Hello everybody, welcome to Sainthavi's kitchen. இன்னைக்கு வந்து much requested education system in USA அத பத்தி தான் பேச போறோம். இந்த ஊருடைய கல்வி எப்படி இருக்கு, education system எப்படி ஆபரேட் பண்ணுது அப்படின்றத பத்தி டீடைலா நான் ஒரு மல்டிபிள் வீடியோஸா உங்களுக்கு காட்ட போறேன். முதல்ல நான் இத பத்தி பேசுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும்னு விரும்புறேன். நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிஸ்டம்ல படிச்சிருக்கேன். ஸ்டேட் போர்டு வந்து 11th and 12th தான் எல்லாருமே நம்ம ஸ்கூல்ல இருக்கிறவங்க. நம்ம ஊர்ல இந்தியன் சிஸ்டம்ல உங்களுக்கு தெரியும். எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் இருக்கும். 11th and 10th and 12th எக்ஸாம் மட்டும் தான் நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதுவோம். என்னோட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலிங் வந்து பாஸ்டன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நந்தனம், அதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ராயப்பேட்டா, இது ரெண்டுத்துலேயும் படிச்சுட்டு 12th அங்கே முடிச்சுட்டு என்னோட இன்ஜினியரிங்க்கு நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில் போய் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீஃப்லி கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு லண்டனில் போய் என்னுடைய மாஸ்டர் டிகிரி பண்ணேன். எம்எஸ் இன் இ-காமர்ஸ் அண்ட் ஐடி அதில் பண்ணேன். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தம்பிரியா அப்படின்ற யூனிவர்சிட்டியில் படித்தேன். நியூ காசல், யுனைடெட் கிங்டம் அங்கே இருக்குது. எனக்கு இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தெரியும், பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றியும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்தோடனே என்னுடைய பசங்க 2 பேரும் அமெரிக்கன் எஜுகேஷன் சிஸ்டமில் படிக்கிறாங்க. இப்போது ஒரு பையன் ஆல்ரெடி ஹை ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டான். ஸோ எனக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூலுடைய எக்ஸ்போஷர் இருக்குது. 2வது பையன் இப்போ மிடில் ஸ்கூலில் படிக்கிறான், 6வதுல. இந்த ஊருடைய எஜுகேஷன் சிஸ்டமும் நம்ம ஊருடைய எஜுகேஷன் சிஸ்டமும் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்மளுடைய மைண்ட் செட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இங்கே. அதனால் அதை உங்களுக்கு எப்படி சொல்லணும், ஏன்னா நான் ஐ ஹவ் சீன் போத் சைட்ஸ் ஆஃப் எஜுகேஷன்றதுனால அதை வேரி பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவோட அட்டெம்ப்ட்டு. இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் தனியாக அதை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. என்னுடைய கனெக்ஷன் டு எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பானதுக்கு காரணம் என்னுடைய அம்மா. அவங்க எஜுகேஷன் ஃபீல்டில் மோர் தென் 45 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருக்காங்க, இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸிபலாக டீச்சராக தொடங்கினாங்க, அதுக்கப்புறம் பிரின்ஸிபலாக இருந்தாங்க பாஸ்டன் ஸ்கூல் அண்ட் கேம்பிரிட்ஜ் ஸ்கூலில். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ், மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவங்க டிரெக்டர் கெப்பாசிட்டியில் இன்றைக்கி வரைக்கும் அட்வைசராக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய டைம் அவங்க டொனேட் பண்ணிகிட்ருக்காங்க. she has the ability and she has established many schools. ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு ஸ்கூலை எப்படி மேலே கொண்டு வரணும், எப்படி ஸ்டேட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி வந்து படிப்புக்காக தன்னுடைய டைமை வந்து எஃபிஷியண்ட்டாக கொடுக்கணும், எப்படி குழந்தைங்களை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாமல் பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணணுன்றது மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சு ஒரு எஜுகேஷன் பேஸ்டு ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பான இன்சைட் இருக்குது இன் திஸ் எஜுகேஷன் டாபிக். இந்த ஊரில் ஸ்கூலிங் வந்து கிண்டர் கார்டன்லேருந்து 12வது வரைக்கும் K through 12 தான் இந்த ஊருடைய ஸ்கூலிங். கிண்டர் கார்டன் டு 5th கிரேட் வந்து எலிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. 6, 7, 8 வந்து மிடில் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. 9, 11, 12 வந்து ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 4th லெவல் தான் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ 4 ஸ்டெப் ஆஃப் படிப்பு இருக்குது. முதல்ல வந்து கிண்டர் கார்டன். இந்த ஊரில் எல்கேஜி யூகேஜின்னு 2 கான்செப்ட் கிடையாது, வெறும் எல்கேஜி மட்டும்தான். கிண்டர் கார்டன் போனாலும் போகலனாலும் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் கிரேடில் இந்த ஊரில் அட்மிஷன் கிடைக்கும். கிண்டர் கார்டன் இஸ் ஆல்வேஸ் ஆப்ஷனல். ப்ரீ ஸ்கூல் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஏன் பசங்க 2 பேருமே ப்ரீ ஸ்கூல் எதுவுமே போகவே இல்லை, டைரெக்டாக கிண்டர் கார்டனில் தான் நாங்கள் சேர்த்தோம். 5 வயசு ஆனவுடனே உங்களுக்கு கிண்டர் கார்டனில் இங்கே அட்மிஷன் கொடுப்பாங்க. 5 வயசு எப்போ ஆகணும், செப்டம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு 5 வயசு ஆயிருக்கணும். அந்த சப்போஸ் 5 வயசு ஆகலை, செப்டம்பர் 1லேருந்து டிசம்பர் 1க்குள்ளே உங்களுக்கு 5 வயசு ஆகுதுன்னா கலிஃபோர்னியாவில் மட்டும் டிரான்சிஷனல் கிண்டர் கார்டன் ஒரு புது கான்செப்ட் திறந்துருக்காங்க. இருக்கிறது வந்து குவெஸ்டா எலிமெண்ட்ரி ஸ்கூலோட கேம்பஸில். என் பின்னால் இருக்கிறது வந்து குவெஸ்டா ப்ரீ ஸ்கூல் சென்டர். இந்த ஊர்லேயே வந்து ஒரு சைல்டு கேர் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் அண்ட் ப்ரீ ஸ்கூல் ப்ரோக்ராம் இங்கே தான் கொண்டு வந்தாங்க. இது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஹோம் பேஸ்டு டே கேர்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஆஃப்டர் கேர் சென்டர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் 2-3 நியூ மாண்டிசரிஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இவங்களோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஜென்ரலாக வெளியில் இருக்கிற ஆஃப்டர் ஸ்கூல், ப்ளே ஸ்கூல் இல்லைனா மாண்டிசரி ப்ரீ ஸ்கூல்ஸ்லாம் கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கும். நம்ம பப்ளிக் ஸ்கூல் வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி கிடையாது இது. ஆனால் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். இது போனாலும் போகலனாலும் நம்ம பசங்களுக்கு பப்ளிக் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும். ஜென்ரலாக இதுக்கு வந்து ஒரு $500 $600 ஒரு மாதத்துக்கு கட்டுவோம். ஆனால் வெளியில் இருக்கிற ப்ரீ ஸ்கூல் அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் $1000 கிட்ட கட்டுவாங்க. ஆனால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூல்,
ப்ளே ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்களும் மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாமே இவங்களும் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற லெவலில், ரொம்ப பெருசாக இல்லைனாலும் அவங்களுக்கு ஏற்ற லெவலில் வச்சுருக்காங்க. நம்ம இருக்கிற ஸ்கூல் வந்து ஆல்டமாண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல். இன்னொரு K through 8 ஸ்கூல் இது. இந்த ஸ்கூல் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தவினும் விவினும் வந்து எங்களோட பீட்டர் ஹான்சல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரதுக்கு முன்னாடி இங்கே தான் படித்தாங்க. விவின் வந்து TK and K ரெண்டும் படித்த பையன். இந்த ஸ்கூலில் கிண்டர் கார்டனில் வந்து ஜாயின் பண்ணான். அதுக்கப்புறம் ஃபியூ வீக்ஸ் இங்கே இருந்துட்டு குவெஸ்டா எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போயிட்டான். திரும்பவும் ஃபஸ்ட் கிரேடுக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்தான். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் நாங்கள் இந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஷண்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைமில் நான் உங்களுக்கு TKனா என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரான்சிஷன் கிண்டர் கார்டன் அப்படின்றது வந்து கலிஃபோர்னியாவுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ண ஒரு விஷயம். ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து எப்போயுமே ஸ்கூல் தொடங்குறது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதி குழந்தைக்கு 5 வயசு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் கலிஃபோர்னியாவை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 1ஆம் தேதியாக தான் வச்சுருந்தாங்க இவ்வளோ வருஷம். அதனால தான் நம்ம தவின் வந்து அவன் கிளாஸ்லேயே ரொம்ப யங்கஸ்ட். அவனை மாதிரி 4-5 பசங்க இருக்காங்க. அவனுக்கு வந்து இப்போ இன்னும் 14 வயசு தான் ஆகுது. ஆனால் அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் 15 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா இவன் வந்து அந்த ப்ரீவியஸ் பிஃபோர் TK பேட்சில் இருந்த பையன். ஸோ இந்த TK ட்ரான்சிஷன் கிண்டர் கார்டன்றது என்னென்னா, ஃப்ரம் செப்டம்பர் 1 டிசம்பர் 1 வரைக்கும் 5 வயசு ஆகுது இல்லையா, அந்த ஸ்டேஜில் அவங்கெல்லாம் அந்த கிளாஸுக்கு போவாங்க. நம்ம ஊரில் வந்து LKG UKG மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் அப்படி ஒரு கான்செப்ட் இங்கே கிடையாது. பட் அவங்கள வீட்டில் வைக்க வேணாம் அப்படின்றதுனால ஃப்ரீயாகவே TK அப்படின்னு ஒரு கான்செப்டை கலிஃபோர்னியாவில் தொடங்கி அவங்க இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லேயும் TK இருக்குது. ஸோ TKன்றது மோஸ்ட்லி சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ரிகரஸான கரிக்குலம் இருக்குது. TKல படிக்கிறதும் கிண்டர் கார்டனில் படிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ரீடிங் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் TKல. Kல வந்து ஆஃப்கோர்ஸ் நேஷ்னல் லெவலில் எங்கே நீங்கள் இருப்பீங்களோ இந்த சேம் லெவல் ஆஃப் ரீடிங் லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம இருக்கிற சிட்டி வந்து மவுண்டன் ஹவுஸ் சிட்டி. என்னோட பசங்க படிக்கிற ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் பேர் லாமர்ஸ்வில் யூனிஃபைட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு முன்னாடி சான் மேட்டியோ ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் படித்தாங்க. 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் படித்ததோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்றதையும் நான் டீட்டெயில் கொஞ்சம் நேரத்தில் இப்போ சொல்கிறேன். முதல்ல இந்த ஹோல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஊரில் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ. அதாவது நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை. நம்ம ஊரில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அதிகம். கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலுமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அதிகம். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் எப்படி நம்ம ஊரில் வேலை பார்க்கும், ஒரு கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க, ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க. கரஸ்பாண்டன்றவங்க மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல்ன்றவங்க ஸ்கூலை ரன் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் இருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம், முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜுக்கு போவோம். இதுதான் நம்ம ஊருடைய கான்செப்ட். இந்த ஊரில் பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் கலிஃபோர்னியா, அந்தந்த ஸ்டேட்டில் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் இருப்பார் இல்லையா. அந்த சூப்பரிண்டெண்டன்ட் தான் அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் கவுண்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணுவார். கவுண்டின்றவங்க யாருன்னா, இந்த மாதிரி ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் கவுண்டி. ஸோ முதல்ல ஒரு ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கவுண்டி, அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட். கவுண்டி யாருன்னா, தமிழ்நாடுடைய ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இங்கே கவுண்டின்னு சொல்லுவாங்க. அந்த கவுண்டியில் ஒரு 15 சிட்டி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 15 சிட்டியில் இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இந்த 15-20 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே எங்களுடைய ஸ்கூலில் வந்து 7 ஸ்கூல் இருக்குது. இவங்களுக்கு கீழே LUSTக்கு கீழே 7 ஸ்கூல் இருக்காங்க. ஒரு ஹை ஸ்கூல், பாக்கி எல்லாருமே வந்து K through 8 ஸ்கூல். ஸோ இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இவங்க. இந்த LUSTயில் சூப்பரிண்டெண்டன்ட்னு ஒருத்தர் இருக்கார், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்கூலில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸ், படிப்பையும் அண்ட் ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க யார்? குழந்தைங்களோட அட்மிஷன்ஸை மேனேஜ் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ வினோத் வந்து ஒரு அப்பா அப்ளை பண்ணுறாரு, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் வந்து இந்த ஏரியாவில் வீடு வாங்க போகிறேன், இதுதான் என்னுடைய அட்ரஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இங்கே வரலாம், நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் போய் உங்கள் அட்ரஸை சொன்னீங்கன்னா, ஓ உங்கள் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் கீழே இந்தந்த உங்களோட அட்ரஸ்க்கு கீழே இந்தந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, உங்கள் பையனுக்கு என்ன வயசு, உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அவங்களான்னு கேட்பாங்க. இந்த ஊரில் வயசு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு படிப்பு. ஸோ இப்போ லெட்ஸ் சே இந்தியாவில் வந்து நீங்கள் 12 வயசுலேயே நீங்கள் வந்து 7ஆவதோ 8ஆவதோ படிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 12 வயசுல நீங்கள் 6ஆவது வரைக்கும் தான் வர முடியும். ஏன்னா இங்கே ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டே ஒருத்தங்க அங்கே இருக்கும் போது 3rd கிரேட்
படிச்சுட்டு 4th grade முடித்த பையனை இங்கே வந்து சேர்க்கும் போது அவன் 3rd gradeல தான் சேர்த்தாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த மைண்டில் அந்த ஏஜ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டூடெண்ட் சர்வீசஸ். ஏன் இந்த ஸ்டூடெண்ட் சர்வீசஸை நான் ஹைலைட் பண்ணுறேன்னா, சப்போஸ் பாதியில் நடுவில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வரீங்கன்னா, இல்லை வேறு ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வரீங்கன்னா, ஸ்டூடெண்ட் சர்வீசஸை தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அவங்கக்கிட்ட போயிட்டு நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், இதுதான் என்னோடய இன்ஃபர்மேஷன், என் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அதுதான் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். சப்போஸ் இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா கூட இந்தியா பர்த் சர்டிஃபிகேட் இஸ் அக்செப்டட். ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் வில் பி ஏபிள் டு கைட் யூ. சேம் ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் வில் பி ஏபிள் டு கைட் யூ இன் ஹை ஸ்கூல் and in college. So do not be scared. நீங்கள் வயசானதுக்கப்புறம் குழந்தைங்களை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா கூட you can always go to the student services anywhere and they will be able to help you. இதுவே காலேஜில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் அப்படின்றத நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. நான் சொன்ன 2 விதமான ஸ்கூல் வந்து ஒன்று பப்ளிக் ஸ்கூல், இன்னொன்று ப்ரைவேட் ஸ்கூல். ப்ரைவேட் ஸ்கூல் வந்து எந்த கம்பெனி வேணாம், எந்த ஒரு பர்சன் வேணாம், தனியாக ஒரு வினோத் கூட வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ளை பண்ணிங்கன்னா கவுண்டி வந்து உங்களுக்கு பில்டிங் ரெகுலேஷன்ஸை பார்த்துட்டு பர்மிட் கொடுத்துருவாங்க. நீங்கள் கலிஃபோர்னியா எஜுகேஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ரன் பண்ணிடலாம். இது வந்து ப்ரீ ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இருக்கிறது. அந்த டாபிக் நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்லை. பப்ளிக் ஸ்கூலுக்கு வரலாம். பப்ளிக் ஸ்கூல் எப்படி வருது, எங்கேருந்து வருது? கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி தான் வருது. கவர்மெண்ட்டுக்கிட்ட இனஃபாக காசு இல்லைன்னா நம்மள மாதிரி மக்கள்கிட்ட டேக்ஸ் மணியில் எக்ஸ்ட்ராவாக மெஷர் 1, மெஷர் எல், மெஷர் கே, மெஷர் ஜி அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபண்டிங்கை உள்ளே கொண்டு வருவாங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் த மணி அலோகேட்டட் டுவர்ட்ஸ் த டிஸ்ட்ரிக்ட். ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வர மணியை ஸ்டேட் ஃபண்டிங் மேட்ச் பண்ணி அந்த பைசாவை எடுத்து தான் நம்ம ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் குழந்தைகளை உள்ளே வராங்க இல்லையா? இப்போ லெட்ஸ் சே ஒரு கிளாஸில் வந்து 24 கிட்ஸ் இருக்காங்கன்னா ஈச் டே ஒரு குழந்தைக்கு இவ்வளோ டாலர் அமௌண்ட் வரும் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸ்டேட்லேருந்து குழந்தைக்கு வரும். அது பேஸ் பண்ணி தான் டீச்சருக்கு சம்பளம் வரும். ஸோ உங்கள் கிளாஸில் 24 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த 24 குழந்தைங்களுக்கு ரேட்ஸே ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு 10 ரூபான்னா அந்த 10 ரூபாயில் 24 பேர் இருந்தாங்கன்னா தான் அந்த 240 ரூபா அந்த ஸ்கூலுக்கு வரும். இது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்கூல் ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, 800 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஈச் குழந்தைக்கு 10 ரூபா வந்ததுன்னா அந்த 8000 ரூபாயில் தான் அன்றைக்கி அந்த ஸ்கூலில் ரன் பண்ணணும். அதில் என்ன பண்ணணும், நம்ம கரண்ட்டு கட்டணும், ஃபீஸை கட்டணும், சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா இங்கே ஸ்கூல் ஃப்ரீ, ஃபீஸ் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸ்டேட் ஃபண்டிங் வரதுனால இந்த ஊரில் ஸ்கூல் எல்லாமே ஃப்ரீ. ஏன் ஃப்ரீ? நம்ம டேக்ஸ் கட்டுறோம். ஸோ ஒரு விதத்தில் நம்ம ஆக்சுவலி அதுக்கு பே பண்ணுறோம், ஆனால் நம்ம பேயும் பண்ணல. அதுதான் வித்தியாசம். ஆனால் என் பசங்களாம் படித்து போயிட்டாங்கப்பா, நான் இனிமேல் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க தான் நம்ம ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைங்களுக்காக பே பண்ணி ஒரு ஸ்கூலை கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணதை நம்ம பே ஃபார்வர்ட் பண்ணணுன்றது தான் இந்த ஹோல் ஊருடைய கான்செப்ட். இந்த ஊரில் ஏன் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. தே கேனாட் டினை எஜுகேஷன் டு எனி ஒன் பேஸ்ட் ஆன் எனி ரீசன். ஸோ நீங்கள் ஒரு எந்த ஸ்கூல் கதவை தட்டி வேணாலும் என் பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும். இந்தியாவில் அப்படி கிடையாது. காலையிலேருந்து லைனில் நீங்கள் நிற்கணும், எங்கே வேணாலும் போய் நீங்கள் நின்னாலும் உங்களுக்கு அவங்க முடிவு பண்ணால் எல்கேஜியில் கொடுப்பாங்க, இல்லைனா கிடையவே கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. நான் 4th grade மிடில் வந்து தவின் வந்து அந்த ஸ்கூலை விட்டுட்டு இங்கே வந்தான். நட்ட நடுவில் வந்து 4th gradeல இங்கே அட்மிஷன் கிடச்சிது. அதோட அட்வான்டேஜ் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அங்கே என்ன சப்ஜெக்டில் என்ன விட்டுட்டு வரீங்களோ அப்படியே விட்டதை நீங்கள் இங்கே வந்து பிடிக்கலாம். அந்த டைமில் தான் அந்த இன்டர் ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர். நான் ஒரு லெட்டர் இந்த ஸ்கூலுக்கு கொடுப்பேன், நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரேன்னு. அப்போ அந்த ஸ்கூல்லேருந்து அந்த பழைய ஸ்கூல் அப்ரோச் பண்ணி தவினோட எல்லா அசஸ்மெண்ட்ஸையும் அவங்க வாங்கிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரான்சிஷன் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஊரில் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி யார் வேணால் எங்கே வேணால் எந்த ஸ்கூலில் வேணால் போய் படிக்கலாம். அடிஷ்னலாக சார்ட்டர்ட் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, கேட் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. இதுவும் வந்து பப்ளிக் ஸ்கூலில் தான் வருது. கேட் ஸ்கூல்ன்றது வந்து கொஞ்சம் அகடமிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கிற கிட்ஸ், கொஞ்சம் அதிகமாக பிரைட்டாக இருக்கிற கிட்ஸை வந்து கேட் ஸ்கூல்னு போட்டு கொஞ்சம் சேலஞ்சிங்கான சிலபஸ் கொடுப்பாங்க. சிலபஸ் நம்ம சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது எனக்கு. சிலபஸ்ன்றது வந்து ஒரு கரிக்குலம் டீம் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம ஊரில் டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வருதில்ல, அப்படியெல்லாம் இங்கே கிடையாது. கரிக்குலம் டீம்ன்றவங்க இங்கே இந்த ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. ஈச் டிஸ்ட்ரிக்ட் வில் ஹாவ் தேர் ஓன் கரிக்குலம் டீம். அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க என்னென்ன படிக்கணும், என்னென்ன படிக்கக்கூடாது, என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவரி டெக் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணணும்னா அதுக்கு அவங்க லைசன்ஸ் இவங்க டிசைட் பண்ணுவாங்க, வாங்கலாமா வேணாமான்னு. வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக ஒன்று கொண்டு வராங்கன்னா அதை ஒரு கிளாஸுக்கு மட்டும் கொடுத்து பைலட் பண்ணுவாங்க அந்த ப்ரோக்ராமை.
ஸோ தட் அவங்களுக்கு தெரியும் இது ஒர்க்குமா ஆகுமா ஆகாதான்னு. சம்டைம்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் லைக் எஸ்டி மேத், ஐ ரீட், இந்த மாதிரி ஏதாவது ஜென்ரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, கொடுத்து எல்லாரையும் ரீட் பண்ண வைப்பாங்க. ஸோ தட் எல்லாருமே ஒரே தே வில் பி இன் பார் வித் த என்டையர் ஸ்கூல் அப்படின்றதுனால. இந்த ஊரில் யூஸ் பண்ணுற கரிக்குலம் வந்து கோர் கரிக்குலம். அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், 2+2 = 4ன்னு கொடுத்துருவாங்க. எப்படி 4 வந்துச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 ஆப்பிள் வரைஞ்சி இன்னும் 2 ஆப்பிள் வரைஞ்சி இதையும் இன்னொரு பேஸ்கெட்டில் போட்டு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அடிஷனுடைய டெஃபினிஷனை சொல்லலாம். எந்த விதத்தில் வேணால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கோர் கரிக்குலம்ன்றது லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். பட் அந்த கான்செப்சுவல் ஸ்டடீஸ் டுவர்ட்ஸ் தட் எய்ம் பண்ணுறது தான் அந்த கோர் கரிக்குலம். அமெரிக்காவில் இப்போதைக்கு கோர் கரிக்குலம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் இந்தியாவிலேருந்து இங்கே ட்ரான்சிஷன் ஆகி வரீங்கன்னா வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. எஜுகேஷன் வைஸ் கிட்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வரும்போது ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனால் மென்டலி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி அவங்க பிளெண்ட் இன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பட் தட்ஸ் கிட்ஸ் ஆர் கிட்ஸ். நம்மளை விட அவங்க இன்னும் ஈஸியாக வந்து ட்ரான்சிஷன் ஆகிடுவாங்க. பட் மென்டலி நீங்கள் அங்கேருந்து வரும்போது கோர் கரிக்குலம்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வர்றது நல்லது. இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஊரில். ஸோ இஎல்ஏ அண்ட் ரீடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. எல்லா ஸ்கூல்லேயும் வந்து நிறைய ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்த உடனே உங்கள் குழந்தைங்களுக்கு ரீடிங் ப்ரோக்ராம் ஏதாவது போடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து குழந்தைங்க வர்றவங்களுக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியல, உங்கள் வீட்டில் நீங்கள் தமிழ் தான் பேசி பழகிருக்கீங்க அப்படின்னா தனியாக உங்களை வந்து கேட்பாங்க ஃபில் பண்ணும்போது வீட்டில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் தமிழ்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷலாக இஎல்டின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் உங்கள் குழந்தைய கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு. எவ்ரி இயர் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியான மேட்டர் தான். நம்ம பசங்க ஈஸியாக அதில் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. அந்த இதில் அவங்கள வச்சுப்பாங்க. த்ரூ அவுட் த ஸ்கூலிங் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த இஎல்டியில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு. தட்ஸ் வெரி நார்மல். பட் தட்ஸ் சம்திங் யூ நீட் டு நோ. இந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ ரேட்டிங், இந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டோட ரேட்டிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் ரேட், நம்மளோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ரேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். இப்போ சப்போஸ் 3 விதமான ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரேட்டிங். ஒன்று வந்து சூப்பர் டாப் கிளாஸ், அதாவது இங்கே வாங்குகிற பசங்க வந்து 95% மேலே தான் வாங்குறவங்க, மார்க் வாங்குறவங்க இருக்காங்கன்னா, அப்படி இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்கும்னா எல்லாருமே படிப்புன்னு இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் படிப்பாங்க. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கோ வித் த ஃப்ளோ. அந்த லாஸ்ட் இருக்கிற பையனே நல்ல கிரேட் எடுக்கிறதா தான் இருப்பாங்க. ஆனால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஏரியாவில் வீடு வாங்கணுன்னா அதோடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கரண்ட்லி நம்ம மவுண்டன் ஹவுஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிட்டு வருது. இங்கே ஒரு வீடு வாங்கணுன்னா இன்றைக்கி $1 மில்லியன் இல்லாமல் வாங்க முடியாது. $1 மில்லியன் வந்து 7.5 கோடி ரூபாய். ஸோ அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு நாங்கள் வந்துட்டோம். 2வது கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் வந்து மீடியம் லெவல். மீடியம் லெவல் என்ன இருக்குன்னா ஒரு 75லேருந்து ஒரு 85-90 ரேஞ்சுக்கு இருக்கிற பர்சன்டைலில் இருப்பாங்க இந்த குழந்தைங்க. ஆனால் அவங்களோட என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் அவங்க மியூசிக்கில் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, வாட்டர் போலோவில் இருப்பாங்க, பேண்ட் இருப்பாங்க. அவங்க அதில் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருப்பாங்க. தே வில் பி நோன் ஃபார் தட். அவங்க காம்படிஷனாக அட இந்த ஸ்கூல் வருதான் நம்ம போனால் நம்ம தோற்றுருவோம்ப்பா அப்படின்ற லெவலுக்கு அது ஒரு செட் ஆஃப் பீப்புள். அங்கே நிறைய பேர் வந்து ப்ரைவேட் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு பணம் கொடுத்து படிக்க வைப்பாங்க. ஸோ வீடோடைய விலையை வந்து கொஞ்சம் மீடியாக்கராக இருக்கும். 3வது கேட்டகரி அது எப்படின்னா ரொம்ப சுமாரான ஸ்கூல் ஏரியாவாக இருக்கும். வீடுகள்லாம் ரொம்ப நார்மலான ரொம்ப கம்மியான விலைகள் இருக்கும். ஸ்கூல் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டிங்கில் இருக்கும். அது காரணம் என்னென்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியான வாழ்வாதாரம். படித்தா போதும், வாழ்ந்தால் போதும், இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிற ஸ்கூல் டைட்டில் 1 ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளாதார ரீதியில் குறைவாக இருக்கிற வீடுகள்லேருந்து வர குழந்தைங்க, அவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா நம்மளுக்கு சாப்பாடு வந்து ஸ்கூலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு, இந்த ஸ்கூல்ஸ்லலாம் யூனிஃபார்ம் கிடையாது. நம்ம டெய்லி கலர் ட்ரெஸ்ஸில் தான் போவோம். ஆனால் க்ளோதிங் ஷுட் பி மாடஸ்ட். அப்படின்னா டீசெண்டாக இருக்கணும். ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி க்ளோதிங் போட்டுட்டு போகக்கூடாது. நிறைய கிராஃபிக்கான க்ளோதிங் இருக்கக்கூடாது. அதாவது ரைட்டிங்லாம் எதுவும் இருக்க இல்லாமல் டீசெண்டாக போட்டு போகணும். அஃப்கோர்ஸ் வின்டர் வந்ததுன்னா ஜாக்கெட்லாம் போட்டு போவாங்க. ஸ்பிரிட் வேர்ன்ற கான்செப்ட் இருக்குது. அந்தந்த ஸ்கூலுக்கு தேவையான கலர்ஸ் இருக்கும். அந்தந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான யூனிஃபார்ம் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி நீங்கள் டீமில் இருந்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் கொடுப்பாங்க, நீங்கள் அதை போட்டுக்கலாம். லஞ்ச், இந்த ஊரில் லஞ்ச் ஃப்ரீ. எல்லாரும் போய் லஞ்சை சாப்பிட்லாம். யாருமே அவங்கள எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ 2 வருஷமாக லஞ்ச் ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க எல்லாருக்குமே.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் லஞ்ச் வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். ஒரு குழந்தையோட லஞ்ச் மணி வந்து $3.50 ஹை ஸ்கூல்லையும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் $1.75 கொடுத்தீங்கன்னா சூப்பரான லஞ்ச் கொடுப்பாங்க. இது எல்லாருக்குமே வந்து நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டில் நம்ம பணம் போட்டோம்னா நம்ம பசங்க போய் அவங்களோட நம்பர் ஸ்டூடெண்ட் ஐடி சொல்லிவிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். ஒரு மில்க்கு, ஒரு ஃப்ரூட்டு, ஒரு வெஜிடபிள் அண்ட் ஒரு மெயின் ஆண்ட்ரே வச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒர்த்து. என் பசங்க 2 பேருமே ஸ்கூல் லஞ்ச் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அது நல்லா இருக்குன்னு. ஒரு ஸ்கூலில் குழந்தைய எப்படி சேர்க்குறது, அட்மிஷன் ப்ராசஸ் இன் அமெரிக்கா. இப்போ வந்து நம்ம முக்கியமான எலிமெண்ட்ரி பார்ட் ஆஃப் த ஸ்கூலுக்குள்ளே போகிறோம். நம்ம இருக்கிற ஸ்கூல் கேம்பஸ் பேர் விக்லன் எலிமெண்ட்ரி ஸ்கூல். பெத்தனி எலிமெண்ட்ரி ஸ்கூல் என் பின்னாடி இருக்கிற ஸ்கூல் பாஸ்டியன் குவெஸ்டா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இது ஒரு K to 8 ஸ்கூல். தவின் இங்கே தான் வந்து அவனுடைய மிடில் ஸ்கூல் படித்தான். ஸோ PTN ஆல்ரெடி சொன்னேன், பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன். மவுண்டன் ஹவுஸ் ஹை ஸ்கூல், இங்கே தான் தவின் படிக்கிறான். ஹை ஸ்கூலுடைய பாப்புலாரிட்டி, அதாவது ரேட்டிங், ஹை ஸ்கூல் முடித்த உடனே என் பின்னால் இருக்கிற பில்டிங் தான் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சென்டர். Thank you guys for watching this video.